मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि. ராமன் என்று சொன்னாலே அவன் திருவடிகளை விட்டு பிரியாமல் எப்போதும் அருகில் அமர்ந்திருக்கும் ஹனுமானை நம்மால் நினைக்காமல் இருக்க முடியாது. அதே போலத்தான் அயோத்தி நகரம் எப்பேற்பட்ட உயர்வை உடையதாக இருந்தாலும் அந்த நகரத்தை இன்றளவும் காப்பாற்றி கொண்டு வருபவர் யார் என்று கேட்டால் ஊர் மக்கள் யாரும் ராமனை கைகாட்டுவது கிடையாது, ஹனுமானைத்தான் கைகாட்டுகிறார்கள். இந்த அயோத்தியில் மூலைக்கு மூலை ராமனுடைய சந்நிதி எப்படி இருக்கிறதோ அதப்போல வீட்டுக்கு வீடு ஹனுமானுடைய சந்நிதி உள்ளது. வடதேசத்தில் பழக்கம் இருப்பது போல் காவி வண்ணத்தில் ஹனுமாரை எல்லா இடங்களிலும் இந்த அயோத்தியிலே நாம் தரிசித்து கொள்ளலாம். ஆனால் அதற்கெல்லாம் முதன்மையானதாக இந்த ஊரையே ரட்சிக்கக்கூடிய காவல் தெய்வமாக ஹனுமான் இருக்கும் இடம்தான் ஹனுமான் கத்தி என்று அழைக்கப்படுகிற ஒரு சின்ன மலை. ஹனுமான் இந்த ஊரை விட்டு என்றைக்குமே வெளியேறினதே கிடையாது. ராமனுக்கு கூட எத்தனையோ இன்னல்கள் இந்த ஊரிலே ஏற்பட்டுள்ளன. இப்போது மறுபடியும் தன்னுடைய அரண்மனையை போன்ற ஒரு பெரிய கோவிலை அமைத்து கொண்டு ராமன் இந்த வீட்டிலே புது ஜன்மபூமியிலே வாழ்ந்து வருகிறார். ஆனால் அது இல்லாதிருந்த நாளும் உண்டு. சின்ன கொட்டகையிலே ராமன் எழுந்தருளியிருந்த நாளும் உண்டு. அந்த காலத்திலெல்லாம் ஏன் ராமனை தரிசிக்க முடியாமல் இருந்த காலத்தில் கூட பக்தர்கள் அனைவரும் இந்த இடம் ஹனுமான் கத்தின்னு சொல்லப்படுகிறதே இந்த இடத்தில்தான் கூடுவார்களாம். கூடி இந்த ஹனுமானிடத்தில் பிரார்த்தித்துத்தான் அவருடைய செயலாலே அவருடைய காரிய சாதன சக்தியால் தான் இன்றைக்கு ராமபிரான் மறுபடியும் தன்னுடைய ஜன்மபூமியிலே அழகான கோவிலிலே காட்சி அளிக்கிறார். அப்படி ஊர் மக்கள் அனைவருமே காவல் தெய்வமாக தங்களுக்கு கருதக்கூடியவர்தான் இந்த ஹனுமான் கத்தியிலே இருக்கக்கூடிய ஹனுமான். ஒரு சின்ன மலை, ராம ஜன்மபூமிக்கு அருகிலேயே ஒரு சின்ன குன்று இருக்கிறது. ஒரு 50 படிக்கட்டுகள். அந்த 50 படிக்கட்டுகள் ஏறி மேலே போனோம் என்றால் ஒரு சிறிய ஆலயம். ஆலயத்துக்கு நடுவில் ஒரே சன்னதி, ஹனுமானுக்குத்தான் சன்னதி உள்ளது. ஹனுமான முழுமையாக கூட சேவிக்க முடியாது. அந்த ஹனுமானுடைய திருமேனிலே செவப்பு, முழுக்கவே காவியாலேயே ஆக்கப்பட்ட ஒரு திருமேனி தான். அந்த செவப்பு திருமேனியில் முகம் மட்டும்தான் ஹனுமானுக்கு சேவையாகும். அந்த முகத்தில் திருக்கண்கள், அவருடைய வாய், அவருடைய அழகான கருணை பொழியக்கூடிய கண்கள், அதை மட்டும் நாம் சேவித்து கொள்ளலாம். அதை சுற்றி பல பெரிய கிரீட்டம் அணிந்து கொண்டிருப்பார். தலைக்கு மேலே இப்படி வட்டமாக ஹனுமாரை பார்த்தா என்னமோ சின்ன குழந்தை ஹனுமாராட்டமே இருக்கும். முகம் மட்டும்தானே தெரிகிறது. முகத்தில் ஒரு இளமை ஹனுமானுக்கு தெரிகிறது. ஆனால் ரொம்ப வயசானவர். எத்தனை வருஷங்களாக ராமன் வைகுந்தத்துக்கு புறப்பட்டு போகும் பொழுது நான் வரவில்லை, இங்கேயே இருந்து விடுகிறேன்னு சொன்ன பெருமை ஹனுமானுக்கு உண்டு. ஸ்னேகோமே பரமோராஜன்னு त्वयि नित्यं प्रतिष्ठितः भक्तिश्च नियतावीर भावो नान्यत्र गच्छति. ராமா, என்னுடைய பக்தி எல்லாத்தையும் உன்னிடத்திலே கொட்டிவிட்டேன். இனி உன்னை விட்டு வேறு ஒரு வடிவத்தை தொட வேண்டும் என்றால் கூட என்னால் முடியாது. வேறு ஒரு தெய்வம் அல்ல, இதே ராமன் தானே வைகுந்தத்திலும் இருக்க போகிறார். ஆனால் ஹனுமானுக்கு 2 கைகளோடு ராமனை சேவித்து பழகிவிட்டபடியால் வைகுந்தத்துக்கு போனால் 4 கைகளோடு நாராயணனை சேவிக்கணும். இங்கு ஒரே சீதை மனைவியோட சேவிச்சு பழகிட்டாரா? அங்க போனா ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி 3 மனைவிமார்கள் இருப்பார்கள். இதெல்லாம் எனக்கு ஆகாது. இந்த ராமனான வடிவமே எனக்கு போரும். இந்த நினைவிலேயே நான் இந்த உலகத்தில் வாழ்ந்து விடுகிறேன். எனக்கு வைகுந்தமே வேண்டாம் என்று சொல்லி மறுத்த ஹனுமான் அன்றிலிருந்து இன்று வரை இந்த அயோத்தியை ரட்சித்து கொண்டு ஹனுமான் கத்தியிலே இருக்கிறார். சின்ன வடிவம், மேல் அழகான கிரீட்டம், ஒரு பெரிய மாலை, அதில் இலையா இருக்கும். அதில் சீதாராம் 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 எப்போதும் ஜபித்து கொண்டே இருப்பவர் ஹனுமான். எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருதமஸ்தகாஞ்சலி. யாரான ஒருத்தர் ராமான்னு வாயை திறந்து சொன்னா உடனே தை கூப்பிண்டு தலையை குனிஞ்சு அவன் காலில் விழுந்துடுவாராம் ஹனுமார். அப்படி எங்கு ராமநாமம் பாடப்பட்டாலும் ராமனுடைய பெருமை பேசப்பட்டாலும் அங்க ஹனுமான் வந்து பாஷ்பவாரி பரிபூர்ண லோச்சனம், எப்போதும் கண்ணும் கண்ணீருமாக நின்று கொண்டு கேட்கிறார். அது அவருடைய பவ்யமான பக்தி பகுதி. இன்னொரு பக்கம் பெரிய காரியம், நடத்த முடியாத காரியத்தை சாதிக்க வேண்டாலும் அதற்கு வேண்டிய வீரம், தைரியம், பலத்தோடும் ஹனுமான் இருக்கிறார். அவரை சேவிச்சாலே அப்படித்தான் இருக்கும். ஒரு பக்கம் திருமுகத்தை பார்த்தா சின்ன ஹனுமார் இளமையான பக்தியோடு இருக்கிற ஹனுமாலை போல தோணும். ஆனால் அவரை சுற்றி அலங்காரத்தை பார்த்தீங்கன்னா 4 பெரிய கதை வச்சிருப்பா.
ஒரு கதை கிடையாது, வெள்ளி கவச்சம் போட்டு 4 பெரிய கதை அவருக்கு பக்கத்தில் வச்சிருக்கோம். ஒவ்வொருத்தரும் அடிக்கிறதுக்கு ஒவ்வொரு கதையை வச்சுப்பார் போல் இருக்கு. நாம் அடி வாங்காமல் இருந்தால் சரி. பக்தியோடு ஹனுமான் கதிக்கு போனோம்னா கதை நம்ம பேரில் பிரகாரம் செய்ய மாட்டார். யாரான தீய எண்ணத்தோடு வந்தால் இந்த கதையை சுத்தித்தானே எத்தனை பேரை ஹனுமான் அழித்திருப்பார். அப்ப அந்த ஹனுமான் கத்தியிலே ஹனுமானை தரிசித்துக் கொள்ளலாம். ஒரு அழகான அனுபவம். இந்த தெற்குத்தெல்லாம் கிடைக்காத ஒரு அனுபவம். வாசல்ல கடகடையா இருக்கும், எல்லாம் மீட்டா, என்னென்ன வேணுமோ ஸ்வீட்ஸ் எல்லாம் விற்பா. நாம போய் ஒரு இனிப்பு பொருள் ஒரு டப்பால வாங்கிட்டு நேரம் 50 படி ஏறி ஹனுமானுக்கு போய் கொடுத்தோம்னா அர்ச்சக சுவாமி வாங்கி ஹனுமானுக்கு கண்ட்ரோலை பண்ணிட்டு திரும்ப நமக்கு பிரசாதத்தை கொடுத்துருவார். நம்ம ஊரில் பண்ண முடியுமா? நம்ம ஊரில் ஆகமம் இருக்குது, கோவில் இருக்குது, உற்சவம் இருக்குது, எல்லாம் இருக்குது. இது ஒரு விதமான அனுபவம். என்ன பண்ணாலும் நான் போய் உனத்தை கொடுத்தேன் சுவாமி, அதை ஹனுமாரும் ராமனும் அமுது செய்து எனக்கு திரும்ப பிரசாதமாக கொடுத்தார்கள் என்கிற அனுபவம், என்கிற நெருக்கம் வடதேசத்திற்கே உரியது. அப்படி ஹனுமானை ஹனுமான் கத்தியிலே நாம் சேவித்துக் கொள்ளலாம். இன்றும் என்றும் இந்த இடத்திலிருந்து அசையாமல், ராமனே தன் இடத்தை இழந்திருந்த போதும் கூட ஹனுமான் இருந்து இந்த காரியத்தை சாதித்து கொடுத்திருக்கிறார். அந்த ஹனுமானை கண்டிப்பாக இங்கு வரும்போது நாம் தரிசித்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது இந்த கதை, இந்த அயோத்தி, இது அனைத்தினுடைய பெருமையே நமக்கு எப்படி தெரிகிறது? வால்மீகி முனிவர் ராமாயணத்தை எழுதவே தானே இந்த கதை தெரியும். இல்லாவிட்டால் என்னைக்கோ ராமன் பிறந்தார், எங்கேயோ வாழ்ந்தார், புறப்பட்டு போனார் என்று ஆகிவிடும். அப்படி இல்லாமல் இன்றளவும் இந்த கதை சேருவதற்கு காரணமாக இருந்தவர் வால்மீகி பகவான். அந்த வால்மீகிக்கு ஒரு அழகான கோவில், வால்மீகி பவன் என்று அந்த கோவிலுக்கு பெயர். இங்க இருக்கிற ஆட்டோ ரிக்ஷா நீங்க யாரிடத்துல கேட்டாலும் கொண்டு போய் விட்டு விடுவார்கள். அவரிடத்துல போய் பார்க்கணும். ரொம்ப அழகான பளிங்கு மாளிகை, எல்லாம் வெள்ளை சலவக்கல்லு, அதிலேயே தான் கட்டி வைத்திருக்கிறார்கள். உள்ள நுழைந்த உடனேவே பிரம்மாண்டமான ஒரு ஹால், கிட்டத்தட்ட ஒரு 500-600 பேர் அந்த ஹாலில் தாராளமாக உட்காரலாம். அத்தனை பேர் அமர்ந்து அந்த இடத்துல சத்சங்கம் பண்ணி பல 1000 பேர் கூட உட்காரலாமோ என்னமோ, அப்படி உட்காரும் அளவுக்கு பெரிய ஒரு மண்டபத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அதனுடைய தூண்களிலெல்லாம் பார்த்தீர்கள் என்றால் பாரதம் முழுக்க பெரிய பக்தர்கள், ஆச்சாரியர்கள் யாரெல்லாம் இருந்திருக்கிறார்களோ, ஆதிசங்கரர், மத்வாச்சாரியர், ராமானுஷர், ஆங்காங்க இருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாருடைய சித்திரங்கள், சிற்பங்களும் தூண்களிலெல்லாம் இருக்கின்றன. அடுத்து அதைவிட சிறப்பாக சொவுரு முழுக்க 24,000 ஸ்லோகங்கள், ராமாயண ஸ்லோகங்கள், அது அப்படியே எழுதி வைத்திருக்கிறார்கள். போய் உட்கார்ந்தோம்னா என்னமோ ராமாயண புஸ்தகத்துக்குள்ளேயே உட்கார்ந்துருக்கிறாப்புல இருக்கும். புஸ்தகம் கையில் இருக்கிறதே எவ்வளவு பெரிய பலம். அப்படி ராமாயண கதை நம்மளை சூழ்ந்து இருக்கிறது. அதற்கு உள்ள நாம் அமர்ந்து கொண்டிருந்தோம் என்றால் அது ஒரு தனி அனுபவத்தை கொடுக்கிறது. வேத வேத்யே பரே பும்சி தாசே ஜாதே தசரதாத்மஜே வேத பிராச்சேதசா தாசீத் சாக்ஷாத் ராமாயணாத்மனா. நாராயணன் ராமனாக அவதாரம் செய்தார். அந்த நாராயணனை பற்றி பேசக்கூடிய வேதம் ராமாயணமாக அவதாரம் செய்ததாம். அப்ப ராமாயணம் வேறல்ல, வேதமே வேறல்ல என்று புராணங்கள் தெரிவிக்கின்றன. அதை இயற்றினவர் தான் வால்மீகி. அவரிடத்தில் எவ்வளவு நன்றி உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். அவர் மட்டும் எழுதாமல் போயிருந்தால், அவர் ரொம்ப பெருசாகவும் எழுதியிருக்கலாம், அவர் திடீர்னு ஒரு 10 லட்சம் ஸ்லோகங்கள் எழுதியிருந்தால் நம்மால படிச்சிருக்கவே முடியாது. அவர் ஒரு 1000 ஸ்லோகங்களுக்குள்ள முடிச்சுட்டு போயிருந்தால் புரிந்து கொண்டிருக்கவே முடியாது. அப்ப மிக விரிவாகவும் இல்லாமல், மிகச் சுருக்கமாகவும் இல்லாமல், ஒரு 24,000 ஸ்லோகங்களிலே ராமனுடைய கதை முழுவதையும் நமக்கு எழுதி கொடுத்தார். கூஜந்தம் ராமராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருக்கிய கவிதா சாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். கவிதை, கவிஞன் என்பவன் ஒரு குயில் போலவான். கவிதை என்கிற மரத்தில் மேல் கிளையில போய் அமர்ந்து கொண்டாராம் வால்மீகி என்கிற குயில். அங்க அமர்ந்து கொண்டு ராம 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 என்று இனிமையான குரல்ல அந்த குயில் பாடத் தொடங்கியதான். அந்த பாட்டு தான் ராமாயணம்னு தெரிவிக்கிறார். ஒரு பக்கம் குயிலாச்சா, இன்னொரு பக்கம் பாடுகிறார் இவர் தான் சிம்ஹம். கூஜந்தம் ராமராமேதி மதுரம் மதுராட்சரம் கோகிலம் வால்மீகேர் முனிசிம்ஹஸ்ய கவிதாவனசாரிணா ஸ்ருண்வன் ராமகதாநாதம் கோனயாதி பராங்கதேம். இது கொஞ்சம் ஸ்லேஷை 2 அர்த்தங்களோடு பாடுகிறார். ஒரு காட்டுல சிங்கம் இருக்கு. சிங்கம் கர்ஜித்ததென்றால் அதை கேட்டு மற்ற பிராணிகளுக்கெல்லாம் உயிர் போயிடுமோ இல்லையோ, இது அப்படியே வால்மீகி இடத்துல பொருத்தி பாருங்கோ. காவ்யம் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய காடு. அந்த காட்டுல சிங்கமாக ராஜாவா இருக்கிறது யாரு? ஆதிகவியான வால்மீகி. அந்த வால்மீகியினுடைய கர்ஜனை என்ன? ராமாயணம் என்கிற காவியம். அந்த கர்ஜனையை கேட்டோம் என்றால் நமக்கும் உயிர் போயிடும்.
சிங்கத்தின் கர்ஜனையை கேட்டால் எதிரிகளுக்கு உயிர் போயிடுமோ இல்லையோ, ராமாயணம் என்கிற கர்ஜனையை கேட்டோம் என்றால் நமக்கும் பாபங்கள் எல்லாம் தீர்ந்து இந்த உடல் பிறவியை அருந்து வைகுந்தத்தை கெட்டி விடுவோம். அப்போ ரெண்டுத்துக்கு ஒன்றுதான், சிங்கத்தினால எதிரிகளுக்கு உயிர் போகிறது, ராமாயண கதையை கேட்டால் நமக்கும் மரணம் ஏற்பட்டு வைகுந்தத்தையே அடையப் போகிறோம். அப்பேற்பட்ட இலக்கியம், ஒரு பெரிய காவியத்தையே நமக்காக கொடுத்தவர் பிரம்மாவினுடைய அனுகிரகம். கதை உங்களுக்கே தெரியும். அடியன் இப்போ ராமாயண கதையோ வால்மீகியினுடைய கதையோ சொல்ல வேண்டிய தேவையே கிடையாது. அதெல்லாம் நடந்தது இந்த இடத்துல தான், எங்கேயும் தொடர்பு அருந்து போகவில்லை. ராமன் பிறந்தார்னா ஜென்மபூமி இருக்கு, வால்மீகி எழுதினார்னா இதோ வால்மீகி பவனம் இருக்கு, வசிஷ்டர் வாழ்ந்தார் சரையவை கொண்டு வந்தார்னா இங்க வசிஷ்டருக்கு கத்தி இருக்கு, ஹனுமான் வந்து காப்பாத்தினார் என்றால் ஹனுமானுக்கு கத்தி உள்ளது. காவியத்துக்கும் இன்றைக்கு இருக்கிற வாழ்க்கை, இன்றைக்கு உலகத்திற்கும் நேரடியான தொடர்பு அயோத்தியில பல இடங்களிலே காணலாம். அதை புரிந்து கொள்வதுதான் இந்த நிகழ்ச்சியால செய்யக்கூடிய ஒரு முயற்சி. என்னைக்கோ பகவான் பிறந்தார், என்னென்னமோ அரிய செயல்களை செய்து புறப்பட்டு போனார், அதுக்கும் இன்னைக்கும் தொடர்பே கிடையாதுன்னு சொல்ல முடியாது. பாரதத்தினுடைய சிறப்பே எத்தனை லட்சம் ஆண்டுகள் ஆனாலும் அன்றோடு இன்றைக்கு தொடர்பு அறவே இல்லை. அதே அயோத்தி, அதே மக்கள் புறப்பட்டு வைகுந்தத்துக்கு போயிருக்கலாம், எத்தனையோ தலைமுறைகள் மாறி இருக்கலாம், ஆனால் மக்களுடைய மனது பாவம் ராம பக்தி மாறாமல் இன்றளவுக்கும் வந்து கொண்டிருக்கிறது. அந்த தொடர்பை புரிந்து கொள்ள வேண்டும், அதை காட்டக்கூடிய இடங்களை நாம் தரிசித்து கொள்ள வேண்டும். அதில் ஒன்றுதான் இந்த வால்மீகி பவனம் என்பது. சுவர் முழுக்க ராமனுடைய கதைகளை எழுதி வைத்திருக்கிறார்கள். நதேவாக் அமிர்தா காவ்யே காச்சிதத்ர பவிஷ்யதி யாவத் ஸ்தாஸ்யந்தி கிரயः சரிதश्च மஹீதலே தாவத் ராமாயண கதா லோகேஷு பிரச்சரிஷ்யதி. நான்முகக் கடவுள் தான் வால்மீகிக்கு ஆணையிடுகிறார், நீர் தான் மேல ராமகதையை எழுத வேண்டும், இதை ஒரு அழகான காவியமாக எழுத வேண்டும். நதேவாக் அமிர்தா காவ்யே காச்சிதத்ர பவிஷ்யதி, வால்மீகியே நான் உனக்கு அருள் புரிகிறேன், நீர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை கூட பொய்யாக ஆகாது, ஒரு விஷயத்தை கூட நீ தவறாக பாடிவிட மாட்டீர், நீர் பாடுவது 100க்கு 100 உண்மையாக இருக்கும் என்று வாழ்த்தினார். அதே போல இந்த உலகத்தில் எதுவரை மலைகள் இருக்குமோ, எதுவரை கடல்கள் வற்றாமல் இருக்குமோ, அத்தனை நாட்கள் இந்த ராமாயண கதை உலகத்தில் நடையாடிக்கொண்டே இருக்கும். அத்தனை நாட்களுக்கு வால்மீகி முனிவரே உம்முடைய புகழும் இந்த உலகத்தில் அசையாமல் இருக்கும் என்று பிரம்மா அருள் புரிந்தார். அதற்கு மேலத்தான் இந்த பாசுரங்கள் காவியத்தை இயற்றத் தொடங்கினார் வால்மீகி. அவர் இயற்றினது ராமனுக்கு பட்டாபிஷேகமே முடிந்த பிறகு. பட்டாபிஷேகம் முடிந்து சீதையை காட்டுக்கு அனுப்பினான். கர்ப்பிணியாக இருக்கும் பொழுது அவள் வால்மீகியினுடைய ஆசிரமத்துக்கு வந்துதான் தங்கி இருந்து 2 குழந்தைகள் லவகுஷர்கள் என்கிற குழந்தைகளை பெற்றெடுத்தாள். அந்த சமயத்துல தான் வால்மீகி ராமாயணத்தை எழுதி முடிக்கிறார். முடிச்ச உடனே அவருக்கு சந்தேகம், இப்போ இது எப்படி உலகத்தில் பரப்புறது? ரொம்ப அழகான காவியத்தை எழுதி விட்டோம், இதை எப்படி உலகத்தில் பரப்புறதுனால் அப்போ பக்கத்தில் இந்த 2 குழந்தைகளும் விளையாடி கொண்டிருந்தார்கள். பிராதரவு ஸ்வரசம்பன்னௌ ததர்ஷ ஆசிரமவாசினௌ சது மேதாவினௌ திருஷ்டுவா வேதேஷு பரிநிஷ்டிதௌ வேதோபபிரம்மணார்த்தாய தாவ் அக்ராஹயத பிரபு. இந்த 2 குழந்தைகளை பார்த்தாலே முகத்தில் ஒரு தேஜஸ் இருக்கு, அழகான திருமேனி, இனிமையான குரல், நன்னா தாரண பண்ணக்கூடிய சக்தி, மனப்பாட திறமை இருக்கிறது, பணிவு இருக்கிறது, நல்ல புத்தி கூர்மை இருக்கிறது. அப்ப இவர்களை கொண்டு இந்த ராமாயணத்தை பரப்பலாம். இதன் மூலம் வேதத்தினுடைய அர்த்தத்தை மக்களுக்கு கொடுக்கணும். இது வெறும் கதை கிடையாது, வேதத்தினுடைய விளக்க உரையம். ராமாயணம் என்பது வேதத்தினுடைய ஒரு விளக்க உரை. இதை நாம படிச்சோம்னால் வேதத்தினுடைய தத்துவம் என்னன்னு புரிந்து கொள்ளலாம். பகவானை எப்படி சரணமாக பற்றி வைகுந்தத்தையே அடைய வேண்டும் என்று புரிந்து கொள்ளலாம். அதை லவகுஷர்கள் மூலமாகத்தான் வால்மீகி பகவான் இந்த ஊரிலே பரப்பினார். அதனால் இந்த பவனத்தில் நடுவுல வால்மீகி பகவான் நின்று கொண்டு கையை அபயஸ்தத்தில் வச்சுருக்கார். 2 பக்கத்துல 2 குழந்தைகள் குஷன் லவன் 2 பேரும் கைகூப்பி வால்மீகி பகவானுக்கு அருகிலே நிற்கிறார்கள். இவர்கள் மூலம்தான் இந்த கதை உலகத்தில் பரவியது. மிதிலை செல்வி உலகுய்ய திருவயிறு வாய்த்த மக்கள் செம்பவள திரள்வாய் தன் சரித கேட்டான் என்று ஆழ்வார் பாடுகிறார். மிதிலை செல்வி சீதை, அந்த சீதை உலகமே உஜ்ஜீவனம் அடைவதற்காக 2 குழந்தைகளை பெத்தாளாம். ராமன் பிறந்த போது உலகம் உஜ்ஜீவனம் அடைந்ததுன்னு சொல்லவில்லை, அயோத்தி மக்கள் மட்டும் உஜ்ஜீவனம் அடைந்தார்கள். ஆனா குசலவர்கள் பிறந்து ராமாயணத்தை பாடவே தானே உலகமே உஜ்ஜீவனம் அடைந்தது. அந்த மக்கள் செம்பவள திரள்வாய் தன் சரித கேட்டான். அந்த குசலவர்கள் பாடும்போது தன் கதையை ராமன் தானே அமர்ந்து கேட்டாரே, அதெல்லாம் நிகழ்ந்தது இந்த இடத்தில் வால்மீகி பகவானுடைய பெருமையாலே தான். அப்ப இந்த ஊரில் ஹனுமான் கத்தி, இந்த ஊர் ரட்சிக்கப்படுவதற்காக நேரடியாக நின்ற ஹனுமான், இன்னொரு பக்கம் இந்த கதை நிற்பதற்காக வால்மீகி பகவான். இந்த இருவரையும் மறக்காமல் நாம் தரிசித்துக் கொள்ள வேண்டும். இனிமேல் இடங்களுக்கு தொடர்ந்து செல்வோம்.